ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. மிதுனராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 3ஆம் இடம், இளவரசன் புதனின் ஆட்சி வீடு, ஞான வீடு. உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார், உபயஸ்தான ஸ்தானத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாரு. ராசிக்கு அஷ்டமாதிபதி பாக்கியாபதி நல்ல நிலைமையில் இருக்கிறார் சனி பகவான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்துல தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, விரயம் இருக்கும். சரியா? உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் விரயம் இருக்கும். அதுபோக தொழிலில் லாபம் கொஞ்சம் கம்மியாக வரும். சரியாக போயிடும், அடுத்து வருகின்ற காலத்தில் சரியாக போயிடும். இருந்த போதிலும் 12ஆம் இடத்துல ராசிக்கு 7, 10 குடையவனும் 6, 11 குடையவனும் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் சில விரயம் இருக்கும். அலைச்சல் திருச்சலோடு தான் ஒரு காரியத்தை செய்யணும், ஈஸியாக அது நடக்காது. ஓகே, நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நேர்களே ஒரு யோகத்தை பற்றி சொல்கிறேன். நான் யோகம் நிறைய இருக்குது. அதாவது மிதுன ராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் நிறைய டாப்பிக்கில் நிறைய தகவல்களை சொல்கிறேன். கிரக பயிற்சி, பொது பலன்கள், ராசி பலன்கள், அதுபோக தோஷ வழிபாடுகள், பரிகாரம், மற்ற பலன்கள், ஆன்மீக தகவல்கள், இப்படி நிறைய தகவல்களை பொது ஜோடத்துலேருந்து ஷேர் பண்ணுறோம். நீங்களும் பார்க்குறீங்க, அதுக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா பார்க்கணும் அதாவது அந்த சேனல் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இவர் சொன்னார்னா ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லுவார், ஒரு ரீசனபிளாக சொல்லுவார், ஒரு ரேட்டடாக சொல்லுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருக்கணும், ரெப்புடேஷன் இருக்கணும். அது மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. ஏன்னா அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிறவங்க, ஞானக்காரர்கள், புதனை ராசிநாதனை கொண்டவர்கள், நல்ல அமைப்பு தான். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் மிதுன ராசிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதில் நீங்கள் குவாலிஃபைடு பர்சன் தான். அதில் நான் முகசுஸ்திரிக்காக சொல்லலை, உண்மை. ஏன்னா மிதுனா ஒரு ஞான வீடு. ஞானங்கிறது முக்கியமானதுங்க. ஞானஸ்தான் அப்படிங்கிறது பெரிய விஷயம். குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட ஞானஸ்தானம் அப்படிம்பாங்க கிறிஸ்துவ மதத்தில். அந்த அளவுக்கு முக்கியமானது மிதுன ராசி. அந்த மிதுன ராசிக்கு இந்த வீடியோ பதில் என்ன சொல்கிறேன்னா, 3 நட்சத்திரத்துக்குமே மிருகசீரிசம் 3 நாள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 3 பாதங்கள், 1, 2, 3. உங்களுக்கு யோகங்களை பற்றி சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மிதுன ராசினியர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி. உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க, கிரக நிலைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லும்போது தான் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். எதிர்காலத்தில் நமக்கு எப்படி போகணும்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கோச்சார பலன்கள் அதுபோல் நாங்கள் சொல்கிற வீடியோக்கள்லாம் நீங்கள் கேட்டு கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வீடியோ கேட்குறீங்க, ஜோதிட ரீதியாக ஒரு வீடியோ கேட்குறீங்கன்னா உங்கள் ஜாதக கட்டம் மைண்டில் இருக்கணும். அதை மனக்கண்ணில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பணனில் காதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு போகும். சரி, இவர் சொல்கிறதுக்கும் நமக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சூட்டாக இருக்குது, கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் என்னோடய பலனை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. சரியா? சில பேருக்கு பலன் சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார், பலன்கள் நடக்க மாட்டேங்குன்னா அவங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கும். கம்பேரிசன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். கம்பேரிசன் இருந்தால் தான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஓகே நேயர்களே, இப்போ யோகங்கள் மிதுன ராசிக்குன்னு யோகங்கள் பொதுவாக எல்லா ராசிக்குமே எல்லா லக்கணத்துக்குமே யோகம் இருக்குது. யோகத்தை கொடுக்கணும்னா லக்கணாபதி வளர்க்கணும். நீங்கள் மிதுன ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே லக்கணாபதி வளர்க்கணும். லக்கணாபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். லக்கண கேந்திரம் அல்லது கோணத்தில் இருக்கணும். கேந்திரம்னா 4, 7, 10, கோணம்னா 1, 5, 9 இந்த இடத்துல இருக்கணும். லக்கணத்துக்கு எக்காரம் கொண்டு மறையக்கூடாது. லக்கணாதிபதி 6, 8, 12 லக்கணாதிபதி மறையக்கூடாது. நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரி, மிதுன ராசி கடக லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்கணாதிபதி மறையக்கூடாது. ஓகே, சந்திரன் மறைய மாட்டார், உங்கள் ராசியில் தான் இருப்பார். சரியா? சந்திரன் என்றைக்குமே உங்கள் ராசியில் தான் இருப்பார். அவர் தான் எல்லா ராசிக்குமே சம்மந்தப்பட்ட கிரகம். சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 2 கூடியவன் எப்போயுமே உங்கள் ராசியில் தான் இருப்பார். அதனால் மிதுன ராசி நேயர்கள் வாக்கு நல்லா பேசுவீங்க. ஏன்னா வாக்கு ஸ்தானாபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வளர்பறை சந்திரன் இருந்தார்னா தெளிவாக பேசுவீங்க. ஓகே, அது ஒரு பலன் தான். இப்போ மிதுன ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் லக்கணாபதி மறையக்கூடாது. அதுபோக ராசியாதிபதி உங்கள் ராசிநாதன் புதன் அவரும் மறையக்கூடாது. சரியா? அவரும் மறையக்கூடாது. 6, 8, 12 இருக்கக்கூடாது. கேந்திரத்திலையும் இருக்கக்கூடாது. கேந்திரம்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. கேந்திராதிபதி தோஷத்தை கொடுப்பாது. அதுபோக நீங்கள் மிதுன லக்கணம், மீன லக்கணம், தனுசு லக்கணத்தில் பிறந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரியா? இருந்தாலும் அவர் கேந்திராபதி தோஷத்தை கொடுப்பார். புதன், சுக்கிரன், குரு இந்த 3 கிரகங்களும் கேந்திராபதித்திய பாதகாபத்திய மாரகாபதி தோஷத்தை கொடுப்பாங்க. கேந்திர மாரக பாதகாபதி இந்த தோஷத்தை கொடுப்பாங்க. பாதகம் கேந்திர பாதக மாரக தோஷத்தை கொடுக்குறதுல 3 பேர் கெட்டிக்காரங்க. உங்கள் ராசிநாதன் புதன், குரு, சுக்கிரன் இவங்க 3 பேருமே கொடுப்பாங்க. ஓகே, அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பேசிக் தான். இது போக கிரகங்கள் கொடுக்குற யோகங்கள், யோகம் தான் என்னென்னா சேர்க்கை தான் யோகம். ஒரு கிரகத்தோடு கிரகம் நல்லபடியாக சேர்ந்தால் நல்ல பலங்கள், நல்ல யோகம். கெட்ட கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னா அது கெட்ட யோகம்.
ஸோ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற யோகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். அந்த யோகங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த யோகம் உங்களுக்கு முழுக்குமே கிடைக்கும். ஒன்று வாழ்நாள் முழுக்க இருக்கும், அந்த அமைப்பில் இருப்பீங்க. இப்போ ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது, ஒரு 4-5 குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு வந்து குரு நல்ல நிலைமையில் இருப்பார். குரு வந்து நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு கவலைப்பட மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி அடுத்த மறு தீபாவளி வரதுக்குள்ளே 1 வருஷம் வரதுக்குள்ளே குழந்தைய பெற்றுருவாங்க. சில பேருக்கு பொம்பளை பிள்ளையாக பிறக்கும், பெண் குழந்தைகளாக பிறக்கும். அதுக்கு பார்த்தோம்னா 5 கூடையவன் வந்து பெண் ராசியில் இருப்பார், இல்லைனா 5 கூடையவன் பெண் கிரகமாக இருந்து பெண் கிரகங்கள் கூட சம்மந்தப்பட்டு பெண் கிரகம் சாரம் எடுத்திருப்பார். சரியா? பெண் சம்மந்தப்பட்ட தாக்கம் வந்து 5ஆம் இடத்துல அதிகமாக இருக்கும். அதனால் பெண் குழந்தையாக பிறக்கும். கணவன் மனைவி 2 பேத்துக்குமே அது இருக்கும். ஏன்னா குழந்தை வந்து 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் அல்லவா, 2 பேர் சேர்ந்து ஒரு குழந்தை உண்டாக்குறாங்க. நிறைய நேரில் வந்து இந்த குழந்தை பாக்கத்தை பற்றி கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான விஷயமா, ஏன்னா மற்ற இதுக்கு வந்து பலன்னு சொல்லிடுறேன் டக்குன்னு. குழந்தையை பற்றி பேசணும்னா 2 பேரும் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். யாருக்கு வந்து அதிகமான பலன் இருக்குது, யாருக்கு கம்மியாக பலன் இருக்குன்னு ரொம்ப கம்பேரிசன் பண்ணணும். கணவனுக்கு அதிகமாக நல்ல பலன் இருக்குது, கணவனுக்கு பிரச்சனை இல்லைன்னா மனைவிக்கு வந்து பரிகாரம் பண்ணணும். மனைவிக்கு நல்லா இருக்குது, கணவனுக்கு சரியில்லைன்னா கணவனுக்கு பரிகாரம் பண்ணணும், அவர் தான் சாமி கும்பிடணும். ஸோ 2 பேர் ஜாதகத்தை கம்பேர் பண்ணி தான் புத்திர பாக்கியத்தை சொல்ல முடியும். ஏன்னா அது 2 பேரும் சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்குறாங்க. சரியா? அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் புத்திர பாக்கியத்தை பற்றி கேட்குற இருந்தாலுமே கணவன் மனைவி ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் தான் ஜோசியர்கிட்ட கேட்கணும். அதுதான் முறை. இப்போ வந்து புத்திர பாக்கியத்துக்கு வந்து 5ஆம் இடம் வளர்க்கணும், 5க்கு 5ஆம் இடம் 9ஆம் இடமும் வளர்க்கணும். பெண்ணுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும், ஆணுக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்கணும். ஓகே, இந்த யோகத்துக்கு வந்துடுவோம். யோகம் வந்து 300 யோகம் இருக்குங்க ஜோதிடத்தில், 300 யோகம் இருக்குது. அதில் நான் முக்கியமான யோகத்தெல்லாம் சொல்கிறேன். இந்த யோகத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ பதிவில் வந்து பலன்கள்லாம் சொல்லலை, மிதுன ராசிக்கு வந்து யோகங்களை பற்றி தான் சொல்கிறேன். அதனால் யோகங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா யோகம் இருந்தால் தான் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருக்கும், நமக்கு வந்து நல்லது 4 நடக்கும். சரியா? யோகம் ரொம்ப முக்கியம். அந்த யோகம் சம்மந்தப்பட்ட கிரகம் தசாபுத்தி நடக்கும்போது நமக்கு வந்து அந்த யோகத்தோடைய பலன் முழுமையாக கிடைக்கும். இப்போ மிதுன ராசியில் சனி திசை நடக்குது ஒருத்தருக்கு, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ஒரு 35 வயசுக்கு மேலே நடக்கும், 35-40 வயசில் நடக்கும் சனி திசை நடக்கு. அவருக்கு சனி பகவான் நல்ல யோகத்தில் இருக்கிறாருன்னா சசயோகத்தை கொடுப்பாரு. சனி பகவான் சசயோகத்தை கொடுத்தாருன்னா லக்கணத்துக்கோ இல்லைன்னா ராசிக்கோ அவர் வந்து உச்சம் ஆட்சி பெற்றிருந்தாருன்னா அந்த அந்த யோகத்தை கொடுப்பார். சரியா? இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரிக்கா? இந்த சசயோகம் இருந்துச்சுன்னா சனி திசை வந்து நல்லாயிருக்கும், அந்த 19 வருடங்கள் சிறப்பாக இருக்கும். அதுபோக சனி பகவான் குரு சுக்கிர தொடர்பு பட்டு நல்ல நிலைமையில் இருந்தாலும் அந்த யோகத்தை கொடுப்பார், கெட்டு போகாமல் இருந்தாலும் அந்த சசயோகத்தை கொடுப்பார். ஓகே, இப்போ பஞ்சமகா புருஷ யோகங்கள் வந்து 5 யோகம் இருக்குது. பஞ்சமகா புருஷ யோகங்கள், பஞ்சமனா 5. இந்த ராஜ்ய கிரகங்கள் வந்து பஞ்சமகா புருஷ யோகங்களை கொடுக்கும். அதில் வந்து குரு வந்து ஹம்ச யோகத்தை கொடுப்பாரு, புதன் வந்து உங்கள் ராசிநாதன் பத்திர யோகத்தை கொடுப்பாரு, செவ்வாய் ருச்சி யோகத்தை கொடுப்பாரு, சனி பகவான் வந்து சசயோகத்தை கொடுப்பாரு, சுக்கிரன் வந்து மாளவிய யோகத்தை கொடுப்பாரு. இது வந்து பஞ்சமகா புருஷ யோகங்கள் 5. இந்த 5 பற்றி முதல் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த 5 யோகங்கள் தான் வந்து நீடித்து பலனை கொடுக்கும். அந்தந்த தசாபுத்தி வரும்போது அந்த பலன்கள் நீடித்து இருக்கும். சுக்கிர தசை நடந்துச்சுன்னா 20 வருஷம் அந்த பலன் இருக்கும். புதன் திசை நடந்துச்சுன்னா 17 வருடம் அந்த பலன் இருக்கும். சரியா? மற்ற யோகங்கள்லாம் வந்து அப்பப்போ குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு போகும், இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க இருக்கும். அந்த கிரக சேர்க்கை வந்து வாழ்நாள் முழுக்க அந்த யோகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கும். சரியா? அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், வற்றாத ஜீவன இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து ருச்சு யோகம். ருச்சு யோகம் வந்து செவ்வாய் கொடுக்குற யோகம். செவ்வாய் வந்து லக்கணத்துக்கோ சந்திரனுக்கோ உங்கள் ராசிக்கோ ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாருன்னா ருச்சி யோகத்தை கொடுப்பார். சரியா? ராசிக்கு வந்து அவர் வந்து கேந்திரம் இருக்க மாட்டார். ஏன்னா ராசி மிதுனத்துக்கு வந்து செவ்வாய் வந்து கேந்திரத்தில் வரமாட்டார். மிதுனத்துக்கு கேந்திரம் வரணும்னா 4, 7, 10 தான். கன்னி, தனுசு, மீனம் தான் கேந்திரம் வரும். ஆனால் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாரு, மேசத்தில் ஆட்சி பெற்றிருந்தாருன்னா செவ்வாய் தசை நடக்கும்போது அந்த ருச்சி யோகம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். இல்லைன்னா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்து தனுசு ராசி மேச லக்கணம், மிதுன ராசி மேச லக்கணம். மேச லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல உச்சமாக இருந்தார், மகரத்தில் உச்சமாக இருந்தாலும் அந்த ருச்சியோகத்தை கொடுப்பார். சரியா? இப்படி நீங்கள் எடுத்துக்கணும். ருச்சியோகம் வந்து செவ்வாயால் உருவாக்கப்படுகிறது. இதனால் என்ன சார் பலன் இருக்கும் அப்படின்னா, கெட்டிக்காரத்தனம் இருக்கும், நல்லா படிச்சிருப்பீங்க, ஆரம்ப கல்வி, கையில் காசு பணம் சேரும், மற்றவங்களோட ஒரு மதிப்பு இருக்கும், நல்ல ஒழுக்கம் இருக்கும். அதுபோக சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தைரியக்காரனாக இருப்பீங்க, ஆயில் விருத்தி, எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டீங்க, அநியாயத்தை தட்டி கேட்பீங்க, நல்ல ஒரு ஆண் பிள்ளை அப்படி சொல்கிற அளவுக்கு நல்லா இருப்பீங்க. ஆணாக இருந்தீங்கன்னா ஆணுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சில பெண்களுக்கும் வந்து ஆணுடைய ஆதிக்கம் அதிகமாக வரும், அந்த ஆண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். செவ்வாய் வளர்த்த பெண்களுக்கு பெண் ஜாதகத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பாங்க,
கொஞ்சம் பதட்டமாகவும் இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க, உடல் அப்பப்போ வேர்த்துரும், உஷ்ணமாயிரும், உஷ்ண சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும். இப்படி சில இதெல்லாம் செவ்வாய் செய்வார். உச்சமாயிட்டாருன்னா நல்லா இருப்பாங்க, நிர்வாகத்தன்மை இருக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய லெவலுக்கு போவாங்க, ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருப்பாங்க, அறுவை சிகிச்சை டாக்டராக இருப்பாங்க. இப்படி செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். அதிகாரியும் ஆக்குவார், அரசியல்வாதியும் ஆக்குவார், பெரிய அமைச்சராகவும் ஆக்கி விடுவார். ஓகே, இந்த யோகம் வந்து இந்த ருச்ச யோகம். அடுத்து பத்திர யோகம், உங்கள் ராசிநாதன் புதன் கொடுக்கறது. பத்திர யோகம் வந்து நல்லா இருக்குங்க. பத்திர யோகம் புதன் ஆட்சி பெற்று, அதாவது மிதுனத்திலேயோ கன்னிலேயோ இருந்தாருன்னா நல்ல அமைப்பை கொடுப்பார். புதன் ஆட்சி பெற்று ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல அமைப்பை கொடுப்பார். புதன் வந்து உச்சம் வந்து கன்னியில் தான், ஆட்சி வந்து மிதுனம், உச்சம் வந்து கன்னி, இந்த 2 இடத்துல இருந்தாலும் நல்ல யோகத்தை கொடுப்பார். அதுபோக குரு பார்வையிலையும் சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்தாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார், யோகத்தை கொடுப்பார். இந்த பலன் வந்து எப்படின்னா நல்ல ஒரு அறிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், உயர் கல்வியை கொடுப்பார், நீண்ட ஆயுளை கொடுப்பார், புகழ் அந்தஸ்து செல்வாக்கு, நல்ல உடல் அமைப்பு, நல்ல நண்பர்கள், நல்ல பேசுகிறது, வாக்கு தன்மையை கொடுப்பார். வானசாஸ்திரம், ஆராய்ச்சி, அறிவுபூர்வமாக இருக்கிறது, பிஹெச்டி படிக்கிறது, எம்ஃபில் படிக்கிறது, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கறது, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இப்படி நிறைய இதை புதன் கொடுப்பார். வியாபாரம், கப்பல் வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம், பிஸ்னஸில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகுது, வியாபார புத்தி, பிஸ்னஸ் மைண்டு எல்லாத்தையும் கொடுக்குறவர் புதன் தான். சில பேர் தொழில் வியாபாரம், வீட்டு சிந்தனையே இல்லாமல் தொழில்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் புதன் வலுத்திருப்பார். எப்போ பார்த்தாலும் கையில் லேப்டாப்போடு தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஒன்று ஃபோனை நோண்டிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா லேப்டாப் நோண்டிட்டு இருப்பாங்க. அது அந்த ஆராய்ச்சியில் அதிலே தான் இருப்பாங்க. தூக்கமே இருக்காது அவங்களுக்கு. தூங்கினாலும் பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஒரு மெயில் அனுப்பிட்டு ஒரு மெயில் கரஸ்பாண்டிங்கு எல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் புதன் வலுத்திருப்பார். அந்த புதன் அது சிறப்பாக செய்வார். நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டே ஃபோனை வைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கும் புதன் நல்ல நிலைமையில் இருப்பார். அது வந்து பத்திர யோகம். சரியா நேர்களே? அடுத்து ஹம்ச யோகம். தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன் குரு பகவான் வந்து ஹம்ச யோகத்தை கொடுப்பார், வற்றாத யோகத்தை கொடுப்பார். ஹம்ச யோகம் இருந்து இப்போ உங்களுக்கு குருதிசை நடந்துச்சுன்னா, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துங்களுக்கு குருதிசை நடக்கும் கொஞ்சம் வயசில், நல்லா இருக்கும். அந்த ஆரம்பகட்ட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். திருமணமாகி ஒரு 16 வருஷம், ஒரு 26 வயசில் வருதுன்னா, ஒரு 16 வருஷம் 42 வயசு வரைக்கும் செட்டில் ஆயிடுவாங்க. திருமணமாகி குழந்தை பத்து அப்படியே ஒரு ஃபேமிலி செட்டில் பண்ணி பிஸ்னஸில் போய் ஒரு 42 வயசுலேயே 45 வயசுக்குள்ளேயே நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா 40 வயசுலேயே முதலமைச்சர் ஆளெல்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்குறோம், மற்ற மாநிலத்திலையும் பார்த்துருக்குறோம். அதுக்கெல்லாம் வந்து அந்த குருவோட யோகம் இருக்கும். அந்த ஹம்ச யோகம் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து மேட்ச் ஆயிரும். சில பேருக்கு 60 வயசுக்கு மேலே யோகம் வரும், அதை அனுபவிக்க முடியாது. எதுவுமே வந்து அந்த பருவத்தில் வரணும். ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த யோகமும் நமக்கு வேலை செய்யும். அந்த யோகத்தால் உள்ள பலனை நம்ம அனுபவிக்கலாம், மனதாலும் உடலாலும் அனுபவிக்கலாம். அனுபவிக்கிறதாங்க ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் பிறந்ததே வந்து அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிறோம். மனிதராக பிறந்ததற்கு மாதவம் செய்ய வேண்டும், மாந்தராக பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும். சரியா? அந்த மானிட பிறப்பை வந்து ரொம்ப முக்கியமானது. அனுபவிக்கணும், நல்லதை அனுபவிக்கணும். சரியா? நல்லதை நல்ல நேரத்தில் நல்ல காலகட்டத்தில் நல்லவங்களோட சேர்ந்து அனுபவிக்கணும். நல்லதே செஞ்சு அனுபவித்தோம்னா நம்ம நல்வழிப்படுவோம். ஓகே. அந்த ஹம்ச யோகம் வந்து குரு உச்சம் பெற்றிருக்கணும். ஆட்சி உச்சம் மீனத்திலேயோ தனுசுலையோ இல்லைன்னா கடகத்திலையோ உச்சம் பெற்றிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து மிதுன ராசி மீன நட்சத்திரம் 4ல் சந்திரன் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு. லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல குரு உச்சம் அடைச்சாருன்னா அருமையான அமைப்பு. சரியா? நல்ல அமைப்புங்க. இப்படி இருந்தவங்களுக்கு வந்து அந்த குரு திசை நடக்கும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் திருவாதிரையில் பிறந்தாலும் சரி, மிருகசீரிஷத்தில் பிறந்தாலும் சரி, புனர்பூசத்தில் பிறந்தால் அந்த பிறப்பிலே குரு திசை நடக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பத்தில் குரு திசை நடக்கும். ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே நடக்கும். பிறக்கும்போதே நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல ஆரம்ப கல்வி நல்லா படிச்சுட்டு வந்துடுவாங்க. சரியா? அந்த அமைப்பில் இருக்கணும். அதான் குரு வந்து அந்த தனுசு மீனம் கடகத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இல்லைனா அவர் சுக்கிர பார்வையிலையோ சுக்கிர தொடர்பில் இருந்தாலும் அந்த யோகத்தை கொடுப்பாரு. புதன் கூட சேர்ந்திருந்தாலுமே அந்த யோகத்தை கொடுப்பாரு. இருந்தாலுமே அவர் வந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்றாருன்னா அந்த யோகத்தை கொடுப்பாரு. நல்ல மனைவி கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கும், மற்றவங்களால் உயர் பதவி இருக்கும், உயர் பதவி, அரசாங்கத்தில் வேலை, அரசில் பெரிய வேலை, நல்ல ஒரு ஆன்மீக பணி, பெரியவங்களோட மதிக்கிற மதிப்பு, பெரிய மனுஷத்தனம், இறை அன்பு, இறைப்பணி, தெய்வீக எண்ணங்கள், ஒழுக்கம், நல்ல பழக்கம், நல்ல புத்திர பாக்கியம், பிள்ளைகளால் மேன்மை அடைகிறது, கடைசி காலத்தில் பிள்ளைகளால் பெருமைப்படுறது, பிள்ளைகள் தயவில் வாழ்கிறது, இதெல்லாம் வந்து அந்த குரு பகவான் கொடுப்பார். சரியா? அந்த ஹம்ச யோகம் இருக்கிறவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வற்றாத ஜீவனை தான் குரு கொடுப்பார். ஏன்னா குரு வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு கிரகம், அதாவது எவர் கிரீன் அவர் தான். சரியா? மாசற்ற கிரகம், எதுவுமே அவர்கிட்ட எதுவும் கிடையாது, கெடுதல் எதுவுமே கிடையாது. அந்த குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுப்பாரு, தன்னோட தசையில் கொடுப்பாரு ஹம்ச யோகத்தில்.
அடுத்து மாளவிக யோகம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி. சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். துலாமிலையோ ரிஷபத்திலையோ இல்லை மீனத்திலையோ அவர் ஆட்சி உச்சம் பெற்று குருவுக்கு கேந்திரமாவோ குரு பார்வையிலையோ வந்தாலும் சரி, புதனோட சேர்ந்திருந்தாலும் சரி, அந்த ஹம்ச யோகத்தை கொடுப்பாரு. இந்த யோகத்தை கொடுக்குற கிரகங்கள் வந்து பாவகிரகங்கள் கூட சேரக்கூடாது. இப்போ நான் ஒரு 4-5 யோகம் சொல்லியிருக்கிறேன். இந்த கிரகங்கள் வந்து சனி கூடயோ செவ்வாய் கூடயோ ராகு எது கூட சேராமல் இருக்கணும். சூரியன் கூடயும் சேரக்கூடாது. சூரியன் ஒரு பவர் தான். செவ்வாய் கூட சேர்ந்துக்கலாம், பரவாயில்ல, கெட்டு போகாது. சனி பகவான், ராகு, கேது, அமாவாசை சந்திரன், அடுத்து வந்து சூரியன், இவங்க கூட சேராமல் இருக்கணும். இந்த 5 கிரகத்து கூட சேராமல் இருக்கணும். குறிப்பாக இந்த கிரகங்கள் தனிப்பட்ட முறையில் இயல்பாக இருந்துச்சுன்னா யோகத்தை கொடுக்கும், கெட்டு போயிடக்கூடாது. செவ்வாய் கூட குரு சேர்ந்தார்னா குருச்சந்திர யோகத்தை கொடுப்பாரு, குருமங்கலத்தை யோகத்தை கொடுப்பாரு. செவ்வாய் கூட சந்திரன், பௌர்ணமி சந்திரன் சேர்ந்தார்னா சந்திரமங்கல யோகத்தை கொடுப்பாரு. அதாவது சம்மந்தப்பட்ட யோகம் இல்லாட்டாலும் வேறு யோகம் கன்வெர்ட் ஆகும். ஓகே. மாளவி யோகம் சுக்கிரன் கொடுக்கறது. சுக்கிரன் வந்து துலாம், ரிஷபம், மீனத்தில் இருந்தார்னா அந்த மாளவி யோகத்தை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதனால் என்ன, நல்ல மனைவி, அழகான மனைவி, நல்ல கலஸ்தரம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அந்த அமைப்பு இருக்கும். நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீண்ட ஆயுள் இருக்கும். வீடு அமையும், வாகனம் அமையும். வண்டி, வாகனம், வீடு, மனை எல்லாமே இருக்கும். இடம் வாங்கி வீடு கட்டிட்டு 1க்கு 4 வீட்டோட சந்தோஷமாக இருப்பாங்க. பிறக்கும் போதே சொந்த வீட்டில் இருப்பாங்க. இந்த சுக்கிரன் மாளவி யோகத்தை கொடுக்கறது. சரியா? சுக்கிரன் நல்ல நிலமில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? சுக்கிரன் வந்து நல்ல அருமையான கிரகம். சுக்கிர திசை வந்து மிதுன ராசிக்கு வந்து வயதான காலத்தில் தான் நடக்கும். சரியா? ஒரு கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் நடக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஏன்னா குரு திசைக்கு முடிஞ்சு சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை ஒரு 60 வயசுக்குள்ளே வந்துடும். ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை கடைசி காலத்தில் மிகச்சிறப்பான பலனை கொடுப்பாரு. ராசிக்கு 5 கூடியவன் அல்லவா, அருமையான பலனை கொடுத்து கடைசி காலத்தில் வந்து நல்ல அமைப்பை கொடுத்துருவார். அதாவது அவங்களுக்கு வந்து கடைசி காலம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிர திசையில் இருக்கிறவங்களுக்கு, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல லக்கணத்தில் பிறக்கணும். மிதுன ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்து சுக்கிரன் நான் சொல்கிற இடத்துல இருந்தார்னா சுக்கிர தசை 20 வருஷம் சூப்பராக இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து வந்து சசயோகம். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சனி பகவான் கொடுத்த யோகத்தை வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன். இருந்தாலும் ஒரு இது வார்த்தை சொல்கிறேன். சனி பகவான் அவர் சொந்த வீட்டில் இருக்கணும். மகர, கும்பம் இல்லைன்னா துலாமல் உச்சமாகி இருந்தாலும் சசயோகத்தை கொடுப்பாரு. இல்லைன்னா சுக்கரன் கூட சேர்ந்தோ குரு கூட சேர்ந்தோ, குரு பார்வையில் சுக்கர பார்வையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருந்தாலும் நல்ல பலன் கொடுப்பாரு. அந்நேரம் வந்து அது இது வரும், புணர்வு தோஷம் சொல்லுவாங்க. ஆனால் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருந்தார்னா அந்த தோஷம் நீக்கப்பட்டு நல்ல பலனையும் கொடுப்பாரு. இதனால் என்னென்னா உயர்ந்த அந்தஸ்து இருக்கும், அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும், அரசு வாழ்வு கிடைக்கும், தலைமை பதவி, அரசாங்கத்தில் பெரிய ஆளாகுது, அமைச்சர் ஆகிறது, கட்சி தலைவர் ஆகிறது, பிறருக்கு ஊதியம் கொடுக்கறது, வெகுஜன தொடர்பில் இருக்கிறது. சரியா? இதெல்லாம் வந்து சனி பகவான் கொடுப்பாரு. மக்கள் நலப்பணி. சரியா? இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும், செல்வ சேர்க்கை இருக்கும், எதிர்பாராத அமைப்பு, எதிர்பாராத செல்வம், இதெல்லாம் வந்து சனி பகவான் கொடுப்பாரு. அடுத்து தர்ம கர்மாதிபதி யோகம். இதுவும் வந்து இந்த பஞ்சம யோகம் அடுத்த ஒன்று இதில் வரும். முக்கியமான யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம். இது எப்படின்னா உங்கள் லக்கணத்துக்கு, உங்கள் லக்கணம், நீங்கள் பிறந்த லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அதுக்கு 9, 10 கூடியவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கணும். இல்லைனா அவங்க இடம் மாறி இருக்கணும். அந்த அமைப்பு இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் மேடம். 9, 10 கூட சேர்ந்து இருந்தால் நல்ல அமைப்பாக இருக்கும். இது ஒரு அதிர்ஷ்டமான யோகம். புகழ், சிறப்பு, வெற்றி, நல்ல படிப்பு, தொழில் ரீதியாக ஏற்றம், வெளிநாட்டுக்கு போகிறது, கடற்கலந்து செல்வது, இதெல்லாம் கொடுப்பாரு தர்ம கர்மாதிபதி யோகம். அடுத்து கஜகேசரி யோகம். இது ஒரு நல்ல யோகம் தான். சந்திரனை மையப்படுத்தி நடக்கிறது. சந்திரனுக்கு 4, 7, 10 இந்த ஒரு இடத்துல குரு இருந்தார்னா, சந்திர கேந்திரத்தில் குரு இருந்தார்னா கஜகேசரி யோகம் இருக்கும். நல்ல ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும், மற்றவங்களுக்கு ஊதியம் கொடுக்க அமைப்பு. அதனால் நீங்கள் தொழில் செய்யலாம், தொழில் செஞ்சு மற்றவங்களுக்கு ஊதியம் கொடுக்கலாம், புகழ் பெருமை இருக்கும். நல்ல ஜாதகத்தில் மற்ற தோஷங்கள் இருந்தால் கூட அது சக்தி இழந்துடும். இந்த கஜகேசரி யோகம். கஜகேசரின்னு என்ன அர்த்தம்னா, கஜம்னா யானை, கேசரினா சிங்கம், சிங்கமும் யானையும் சேர்ந்த யோகம். அதாவது யாராலும் எதுக்க முடியாத யோகம், எதிரிகளை வந்து தூக்கி போட்டு பந்தாடுற யோகம். சரியா? மற்ற தோஷங்கள் இருந்தாலுமே இந்த கஜகேசரி இருக்கிறவங்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தி ஆகிப்படும். அடுத்து பரிவர்த்தனை யோகம். 2 கிரகங்கள் தங்கள் வீட்டில் மாறி இருக்கிறது. சரியா? இது வந்து பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து நல்ல அமைப்பு தான். ஆனால் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு இந்த யோகம் இருந்துச்சுன்னா அது விபரீத ராஜயோகமாக மாறிடும். அது 3 கூடியவர்களும், 6 கூடியவர்களும், 8 கூடியவர்களும், 12 கூடியவர்களும் மாறி இருந்தாங்கன்னா அந்த விபரீத ராஜயோகம் ஆயிரும். அதுபோக வந்து அந்த அதிபதிகள் தங்களுக்குள்ளே மாறி இருந்தாலுமே இந்த யோகம் இருக்கும். இருந்தபோதிலும் திரிகோணாதிபதிகள், கோணாதிபதிகள், நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு 5, 9 கூடியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தார்கள் அப்படின்னா அவர் வீட்டில் இவர் இருக்கார், இவர் வீட்டில் அவர் இருக்கிறார். நீங்கள் மிதுன ராசி, மிதுன லக்கணம், உதாரணத்துக்கு சுக்கிரனும் புதனும் மாறி இருக்கிறாங்க. சுக்கிரனும் புதனும் மாறி இருக்கிறாங்க. ஏன்னா சுக்கிரன் கேந்திராபதி, புதன் கோணாதிபதி. ஆமாம், சுக்கிரன் கோணாதிபதி, புதன் கேந்திராபதி, இவங்க 2 பேரும் மாறி இருக்கிறாங்க. துலாமல புதன், மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தாலுமே பரிவர்த்தனை யோகம் தான், நல்ல வேலை செய்யும். சரியா? இந்த அமைப்பு நல்ல அமைப்பாக இருக்கும். இதனால் வந்து நல்ல கையில் காசு பணம் இருக்கும், பேர், புகழ், பெருமை எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து கணபா யோகம். இது வந்து ஒரு நல்ல யோகம் தான்.
சந்திரனுக்கு 2ல் கிரகங்கள் இருக்கணும். சந்திரனுக்கு 2ல் நீங்கள் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கிரகம் இருக்கணும். அப்போனா கடகத்தில் கிரகம் இருக்கணும். கடகத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு யோகம் இருக்கும். ஆனால் ராகு கேது சூரியன் இந்த கிரகங்கள்லாம் இருக்கக்கூடாது. மற்ற கிரகங்கள் இருக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், குரு இல்லைன்னா செவ்வாய் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அந்த கணபா யோகம் இருக்கும். அடுத்து அனுபவ யோகம். சந்திரனுக்கு 12ல் சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா அனுபவ யோகம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கிரகம் இருக்கணும். சரியா? 12ஆம் இடம்னா ரிஷபத்தில் கிரகங்கள் இருக்கணும். அப்படி நல்ல கிரகங்கள் சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும், செல்வ சேர்க்கை இருக்கும், பெயர் புகழ் அந்தஸ்து இருக்கும், நல்ல சாதனை பண்ணுவீங்க வாழ்க்கையில், நல்ல தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த யோகம் இருக்குது. ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. குரு இருக்கிறதுனால இப்போ வந்து உங்களுக்கு வந்து அனபா யோகம் இருக்குது. கோச்சாரத்தில் அனபா யோகம் இருக்குது. செவ்வாயே இருக்கிறார், பரவாயில்ல. குருமங்கள யோகத்தில் இருக்கிறனால அந்த அனபா யோகம் இருக்கும். பார்த்தீங்களா, கரெக்டாக பாயிண்ட் வந்துருச்சு. அடுத்து வந்து சந்திரமங்கல யோகம். ஏற்கனவே சொன்னேன், சந்திரனும் செவ்வாயும் சேர்றது, இல்லைன்னா சந்திரனும் செவ்வாயும் பார்த்துக்கிறது. பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்துருந்தாருன்னா, ஒளிச்சந்திரன் கூட சேர்ந்துருந்தாருன்னா நல்ல பலன்களாக இருக்கும். வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் உள்ள சந்திரன் கூட செவ்வாய் சம்மந்தப்பட்டு அவர் பார்வையில் இருந்தாருன்னா சந்திரமங்கல யோகம் கிடைக்கும். பூமி மனை இதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வீடு கட்டி விற்கலாம், மனை இடம் வாங்கி விடலாம், விவசாயம் பண்ணலாம். சிலர் வந்து இந்த மது வியாபாரம் பண்ணலாம். பெண்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். பெண்களால் வச்சு தொழில் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நிறைய காசு சம்பாதிப்பாங்க. சரியா? பெண்களால் யோகம் இருக்கும் இவங்களுக்கு இந்த சந்திரமங்கல யோகத்தில். சரி, அடுத்து லக்கணாதிபதி யோகம். லக்கணாதிபதி யோகம் லக்கணத்துக்கு வந்து 6, 7, 8ல் சுபகரங்கள் இருந்தால் லக்கணாதிபதி யோகம். அது நீங்கள் வந்து இப்போ வந்து மிதுன ராசி மிதுன லக்கணம் தான். 6ஆம் இடம் விருச்சிகத்தில் வந்து குரு இருக்கிறாரு. இல்லைன்னா 7ஆம் இடம் தனுசில் சுக்கிரன் இருக்கிறாரு. 8ஆம் இடம் மகரத்தில் வந்து புதன் இருக்கார் வச்சுக்கிடுவோம். நல்ல யோகம் தான். இந்த லக்கணாதிபதி யோகம் இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கும். உயர்ந்த அந்தஸ்து, காசு, பணம், ஒரு பெரிய மனுஷன் அந்த லெவலுக்கு போய் நல்ல லெவலுக்கு ரீச் ஆவீங்க. தீர்க்காயில் தேகாரிக்கு நல்லபடியாக இருக்கும். அடுத்து சந்திராதி யோகம். இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன். பௌர்ணமி சந்திரன் சூரியனும் சந்திரனும் சந்திச்சிருப்பாங்க, சமசப்தமாக இருப்பாங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார், தனுசில் இருப்பார். சந்திரனுக்கு 6, 7, 8. சரியா? சந்திரனுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், அடுத்து வந்து 8ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சூரியன். இந்த அமைப்பில் இருந்தால் அருமையான யோகம் மிதுன ராசிக்கு. 6ல் சுக்கிரன், 7ல் சூரியன், 8ல் புதன். இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அருமையான யோகம். அருமையாக இருக்குங்க இந்த யோகம் வந்து சந்திராதி யோகம். சுக்கிரனும் புதனும் வந்து வாரி வழங்குவாங்க. உங்கள் ராசிநாதனும் ராஜயோகாதிபதியும் இந்த சந்திராதி யோகத்தில் வாரி வழங்குவாங்க. இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, மிதுன லக்கணத்தில் உங்கள் ராசிக்கு 7ல் சூரியன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல புதன், இந்த அமைப்பில் இருந்த பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்கும். இப்படி நிறைய யோகங்கள் இருக்குது நேயர்களே. நான் இதில் வந்து ஒரு 5, 6 யோகத்தை சொல்லியிருக்கிறேன். இதுபோக இன்னும் நிறைய யோகம் இருக்குது. சதுர்ச யோகம், சுபவேசி யோகம், சுபவாசி வேகம், வசுமதி யோகம், நீசபங்க ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம்னா ஒரு கிரகம் நீசமாயிருச்சு, அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்று இருந்ததுன்னா அது நீசபங்க யோகம். வீடு கொடுத்த கிரகம் உச்சமாயிருச்சுன்னா ரீஜபங்க ராசியோகம். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து நல்ல கிரகம் தான் மிதுன ராசிக்கு. அவர் வந்து கண்ணியில் நீசமாயிட்டார். அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் யார்? புதன். அவரும் கண்ணிலே இருக்கிறாருன்னா நீசபங்க ராஜயோகம். வீடு கொடுத்தவன் உச்சமாயிட்டார். இல்லைன்னா வீடு கொடுத்த புதன் உங்கள் ராசியில் இருக்கிறதாலுமே அது நீசபங்க ராஜயோகம் ஆயிரும். ஸோ இது ஒரு வகையான யோகம் தான். அதுக்கடுத்து அனபா யோகம், அமாவாசை யோகம். அமாவாசை யோகங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது. அமாவாசை அன்னைக்கு உண்டான யோகம் தான். இப்படி இருக்கிறவங்க வந்து பேச்சில் வல்லவராக இருப்பாங்க. எழுத்து, பேச்சு இதில் வந்து வல்லவராக இருப்பாங்க. இது வந்து சிம்மத்தில் நடக்காது. ஏன்னா உங்கள் ராசியில் தான் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் தானே சந்திரன் இருக்கிறாரு. ஸோ எப்போ நடக்கும்னா சித்திரை, வைகாசி, ஆணி அமாவாசை அன்னைக்கு நடக்கும். ஆணி அமாவாசை அன்னைக்கு நடந்துச்சுன்னா இந்த யோகம் இருக்கும். ஏன்னா சந்திரன் கூட சேர்ந்து நடக்கிறதுனால கண்டிப்பாக மிதுனத்தில் தான் நடக்கும். சரியா? ஆணி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யோகம் இருக்கும். அதுக்கடுத்து காலசர்ப்ப யோகம். இது வந்து காலசர்ப்ப யோகங்கிறது ஒரு யோகம் தான். 33 வயசுக்கு மேலே வேலை செய்யும். அதாவது ராகு கேது பிடிக்குள்ளே எல்லா கிரகங்களும் வந்துடும். லக்கணம், ராசி, மற்ற 9 கிரகங்களுமே ராகு கேது பிடிக்குள்ளே வந்துருச்சுன்னா காலசர்ப்ப யோகம். இவங்களுக்கு 33 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். திருமணம் எல்லாமே நடக்கும். தாமத திருமணம், தாமத புத்திர பாக்கியம் இப்படி நடக்கும். அதுக்கடுத்து மற்ற யோகம்லாம் நிறைய இருக்குது. அமலா யோகம், கலாயோகம், குருமங்கள யோகம். குருமங்கள யோகங்கிறது வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறது. இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி யோகம். குரு சந்திர யோகம். குருவும் சந்திரனும், சந்திரனுக்கு கூட குரு இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அதுபோல் சந்திர கேந்திரத்தில் குரு இருந்தாலும் குரு சந்திர யோகம். அதுக்கடுத்து விபரீஜ ராஜயோகம். உங்கள் ராசிக்கோ லக்கணத்துக்கோ 6, 8, 12 கூடியவர்கள் தங்களுக்குள்ளே மாறி இருப்பாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 6 கூடையவன் யார்? செவ்வாய். 12 கூடையவன் யார்? சுக்கிரன். 8 கூடையவன் யார்? சனி பகவான். இவங்க தங்கள் வீட்டில் மாறி இருக்கிறது. செவ்வாய் வீட்டில் சனி இருக்கிறது, சனி வீட்டில் செவ்வாய், சுக்கிர வீட்டில் செவ்வாய், சனி இப்படி மாற்றி இருக்கிறது. சரி, 6, 8, 12 கூடியவர்கள் மாறி இருக்கிறது வந்து விபரீத ராஜயோகம். இது திடீர்னு பொருட்கள் வரும், எதிர்பாராத பொருள் வரும். அந்த தசாபத்தில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி விட்டுரும். சரியா? எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த லெவலுக்கு போயிடும்.
இது ராசியை கட்டில் லக்கணத்துக்கு இருக்கணும். சரியா? லக்கணத்துக்கு இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? சில பலன்கள் வந்து லக்கணத்துக்கு தான் மெயினாக இருக்கும். நீங்கள் மிதுன ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு 6, 8, 12 கூடியவர்கள் வந்து மாறி இருந்தாங்க. தங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வீட்டில் இவர் வீட்டில் அவர், ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு கரஸ்பாண்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த விபரீத ராஜயோகம் நடக்கும். அடுத்து கிரக மலையோகம். அது எப்படின்னா உங்கள் ராசிலேயோ லக்கணத்தில் இருந்து 9 வீட்லேயும் கிரகம் இருக்கும். அடுத்தடுத்து கிரகம் இருக்கும். இது எப்போனாச்சும் நடக்கும், கோச்சாரத்தில் வரிசையாக நடக்கும். சரி, இப்போ கூட இருக்குது, இப்போ கூட லைட்டாக இருக்குது. ஏன்னா கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, அடுத்து வந்து ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனத்தில் உங்கள் ராசியில் இப்போ சூரியன் குரு இருந்தாங்க. அடுத்து கடகத்தில் கிரகங்கள் இருக்குது. இப்படி அடுத்தடுத்து ஒரு 7-8 ராசியில் கிரகங்கள் இருக்குது. வந்து கிரக மலை யோகம். ஒரு மாலையை பூக்களை வந்து மாலையாக தொடுத்த மாதிரி அடுத்தடுத்து தொடுத்த மாதிரி இருக்கும். இது வந்து கிரக மலை யோகம். இப்படி நிறைய யோகம் இருக்குது நேயர்களே. லக்ஷ்மி யோகம், சரஸ்வதி யோகம், ஆதி யோகம், புஷ்கல யோகம், சகட யோகம், இப்படி நிறைய இருக்குது. இந்த யோகத்தை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் நிறையா சொல்கிறேன் நான். சரியா? அடுத்தடுத்து வர இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதே 25 நிமிஷம் ஆகிப்போச்சு. இப்படிப்பட்ட யோகம் வந்து கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட யோகம் இருந்துச்சுன்னா நீங்கள் உண்மையிலே யோகர் தான். நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க, ராஜா வாழ்க்கை வாழ்வீங்க. சரியா? வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை இதோட நிறைவு பண்ணுறேன். அடுத்த 2 வீடியோவில் இன்னும் சில யோகங்களை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. ஆகஸ்ட் மாத பலன்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் மிதுன ராசிக்கு. அதை ஒரு 2 நாளில் போடுறேன். ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். லிங்கில் உள்ள எல்லா வீடியோவும் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேள்விகள் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று அனைத்து யோகங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.